பிரைஸ் த லார்ட். இன்றைய வார்த்தை உபாகமம் 8வது அதிகாரம் வசனங்கள் 2, 3, 4, 5. இதை நீங்கள் படித்து பாருங்கள். நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போது ஏசப்பா நமக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க, சரியா? அதனால தான் இந்த வனாந்தரம். இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷமாக வனாந்தரத்தில் நடந்து வந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எகிப்திலே இருந்திருக்கலாமே அப்படி இப்படி சொல்லிட்டு முறுமுறுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க போகிறாங்க. ஸோ பிள்ளைங்க படிச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சா தான் பிள்ளைங்க பாஸ் ஆகிறாங்களா ஃபெயில் ஆகிறாங்களா அவங்களோட ஐக்யூ லெவல் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் ஏசப்பா பரலோகத்துக்கு நம்ம போகணும், சரியா? அதுக்காக ஏசப்பா டெஸ்ட் வைக்கிறாங்க. நீங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறீங்களா இல்லை கொல்ல மாட்டிங்களா? உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? ஸோ அதனால் நம்மளை அவர் சிறுமைப்படுத்துகிறார். அவர் நம்மளை பசியினால் வருத்துகிறார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற உணர்வு நம்ம எல்லாருக்கும் வரணும். ஸோ ஏசப்பா இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம இந்த உலகத்தில் வாழவே முடியாது என்கிற உணர்வு நமக்கு வரணும். ஸோ அதனால தான் இந்த வனாந்தரம், சரியா? ஸோ இந்த வனாந்தரத்தில் ஏசப்பா நம்ம கூடியே தான் வராங்க, சரியா? முன்னாட்கள் அவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகளை நம்ம நினச்சி நம்ம நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணுங்க, சரியா? நம்ம முறுமுறுத்தோன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி நம்மளும் அழிந்து போய் விடுவோம், சரியா? நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிடும். ஸோ இந்த போராட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து ஏசப்பா உங்களை விடுதலை பண்ணாங்க. அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டத்தை நினச்சி நீங்கள் நன்றி சொல்லணும். நீங்கள் பிரச்சனையை யோசித்து கவலைப்பட்டு ஒரு முளத்தை நீங்கள் கூட்ட முடியுமா இல்லை குறைக்க முடியுமா சொல்லுங்கள்? ஏசப்பா எல்லா கவலை பிரச்சனையெல்லாம் மூட்டை கட்டி ஏசப்பாவோட பாதத்தில் சொல்லி அறிக்கை பண்ணி வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடும்போது அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். ஏசப்பாவோட பாதத்துக்கு வரும்போது எப்போவுமே சிலுவை காட்சியை யோசித்து பாருங்கள், சரியா? அதை நினச்சி ஏசப்பாவை துதிங்க. ஏசப்பா நீங்கள் எங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கீங்கப்பா, உங்கள் அன்பு விலையேற பெற்றதுன்னு ஏசப்பாவுடைய சிலுவை காட்சியை டெய்லியும் எழுந்திரிச்சு நீங்கள் அழுது அவரை ஆராதனை பண்ணி அவரை துதிக்கும்போது உங்கள் வாழ்க்கை மாறும், பிரச்சனை மாறும், கடன் பிரச்சனை மாறும், நோய் மாறும், சந்தோஷமான குழந்தைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இல்லாததெல்லாம் இருக்கிறவைகளை மாற்றுவார், பண கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருங்க. ஸோ நம்ம அவருடைய பாதத்தோடு நம்ம அவர் கூட இருக்கோமா? இந்த பிரச்சனை இல்லை, இல்லைனா வழி விலகி ஐயோ இந்த பிரச்சனை எல்லாம் தாங்க முடியலன்னு ஏசப்பா விட்டுட்டு போகிறீங்களா பின்னாடி? இல்லை, ஏசப்பா நம்ம கூட தான் வராங்க, இந்த பிரச்சனையில் நம்ம கூட தான் இருக்காங்க. ஏசப்பாவை சார்ந்து வாழணும், பைபிள் படிக்கணும், ப்ரே பண்ணணும், ஆலயத்துக்கு போகணுன்னு நம்ம அவரை சார்ந்து இருக்கோமான்னு இது ஒரு பரீட்சை. இந்த பரீட்சையில் நம்ம எல்லோரும் பாஸ் ஆகிடணும், ஓகே?